வெல்கம் டு ஆர்டிஎஸ் சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு காளான் குழம்பு தாங்க. நான் சிக்கன் குழம்பு ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு நான் ஒரு பேக்கெட் காளான் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு தக்காளி பழம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் பொரிஞ்சதையும் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்திக்கலாங்க. தக்காளி பழம் வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை இதில் சேர்த்திக்கலாம். காளான் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு வரும். இந்த காளான்லேருந்து தண்ணி விட்டு வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து போது காளான் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரக்க ஆரம்பிச்சிடும். வெளியில் நல்லா அப்படி வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு பொடிகளை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்திக்கலாங்க. பெரிய ஸ்பூனில் நான் குட்டி ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், காளான் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி இப்போ நம்ம வெங்காயமும் தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கி அது கூட சிக்கன் மசாலா சேர்த்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்குறேங்க. அந்த விழுதுகளை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுலாங்க. இப்போ நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட காளான் குழம்பு நல்லா சிக்கன் குழம்பு ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.